ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்குமே ஷங்கருடைய பொண்ணு அதிதி ஷங்கர் பற்றி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். இவங்க உண்மையிலே ஒரு ஹீரோயின் மெட்டீரியலா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பி வந்துட்டு இருக்கீங்க. இல்லைனா நெப்படிசம் மூலமாக உள்ளே வந்தாங்களா அப்படின்ற கேள்வியும் இருக்குது. இவங்க மேடை ஏறினாலே இவங்க சொல்கிற மொக்க ஜோக்கு, அதுக்கப்புறமா நமக்கு தான் நிறைய டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களா பாடுறது, இதெல்லாமே பார்த்து இவங்கள ஒரு கிரிஞ்சாக தான் வந்துட்டு மக்கள் எல்லாருமே பார்த்து வந்துகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியான மாவீரன் படத்தில் கூட வந்துட்டு வண்ணாரப்பேட்டையில் அப்படின்னு ஒரு சாங்கு, இந்த சாங்கை ப்ராப்பராக வேற ஒரு சிங்கர் தான் பாட வேண்டியது. ஆனா இவங்க உள்ள போந்து இல்ல நானே பாடுறேன், நான் ஒரு சிங்கர் இருக்கும்போது எதுக்கு வேற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்கை இவங்களா கேட்டு பாடியிருக்காங்க. இவங்க அட்மாக் ஒரு நெப்படிசம் ப்ராடக்ட் தான் அப்படின்னு தமிழ்ல எல்லாருமே பேசி வந்துகிட்டு இருக்காங்க. இது பத்தாதுன்னு சங்கர் வந்துட்டு இவங்களை ஹிந்தியில கூட்டு போயிட்டு நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காரு. அதனால தான் ஹிந்தியில நிறைய ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அதிதி சங்கரோடவே போய் மீட் பண்ணியிருக்காரு. இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அதிதி சங்கர், ரன்வீர் சிங், அதுக்கப்புறமா வந்து நம்ம அட்லி, மேலும் சங்கர் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு மேரேஜ்க்கு போயிருக்காங்க. அங்கே அதிதி சங்கர் இறங்கி சும்மா ரன்வீர் சிங்கோட குத்துன்னு குத்திருக்காங்க. ஏன் அட்லிலாம் கூட செம்மையாக டான்ஸ் ஆடிருக்காங்க. அங்கே இன்னும் தமிழ் சினிமாவை சார்ந்த பல பிரகடனங்கள் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வேதிகா, அட்லியோட வைஃப் பிரியா, இவங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ தற்போது சமூக வலைத்தளத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. இது கொஞ்சம் அதாவது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இருக்க வீடியோ தான், பட் இப்போ ரொம்பவே வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்தவங்களும் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஹீரோயின் மெட்டீரியல் யார் சொன்னது, ரொம்ப கிரிஞ்சா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ பார்த்து எல்லாமே கமெண்ட் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை